வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கேலக்ஸி மேக்கர்ஸ். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கேமரா இதுக்கான ஒரு மெயின் மாடியூலை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு சார்ஜிங் மாடியூல் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா இதில் நீங்கள் காமனாக பார்க்குற பேட்ரிஸ் இந்த ஓல்டு மாடல் இன்செர்ட் பேட்ரிஸ். இது நீங்கள் காமனாக பழைய பட்டன் ஃபோன்ஸ்லலாம் இது அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி பேட்ரிஸ் இந்த மாதிரி மொபைல்ஸும் இப்போ ரேராக நம்மளோட கிராண்ட் ஃபாதர்ஸ் அந்த மாதிரி ஓல்டேஜ் பீப்புள்ஸ் மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணுறவங்க இது மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு சார்ஜர் எக்ஸிஸ்டிங் இருக்குது, இந்த கேமராவோடய வரும்போதே இருந்துருக்கு. பட் சம் ஆஃப் த ரீசன்ஸ் அந்த மாடியூல்ஸ்லாம் ரஸ்டையோ இல்லை பிகாஸ் ஆஃப் ஃபர்கட்டன்ஸ் இதெல்லாம் காணாமல் போயிடுது. அப்புறம் இந்த பேட்ரிஸ் சார்ஜ் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரெஷியஸான பொருள்லாம் வேஸ்ட்டாக போகுது. ஓகே, அந்த மாதிரி இந்த ஒரு ப்ரெஷியஸான பொருள் காப்பாற்றுக்கு தான் இந்த பேட்ரிக்கு ஒரு சார்ஜிங் மாடியூல் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இந்த மாடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ரிஸ் இந்த பின்ஸ் மட்டும்தான் பொசிஷன் மாறும். பட் மற்றபடி இந்த பேட்டரியோட சார்ஜிங் சிஸ்டம் எல்லாமே சேம். அதாவது 3.7 வோல்ட் தான் இதோட ஃபுல் சார்ஜிங். அப்புறம் இந்த பின்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான் இதோட சினாரியோ. இப்படின்னா சில பட்டன் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் கார்னரில் இந்த 3 கனெக்டர்ஸும் வந்துடும். பாசிட்டிவ் நெகட்டிவ் டி, இந்த சென்டர் எர்த்து. ஓகே, அந்த மாதிரி வந்துடும். சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு மல்டி சார்ஜர் ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகி இருந்தது. ஒரு ஓல்டு லெஜண்ட் ஒருத்தர் இருந்தார். பட் இப்போ அவர் இப்போ அவைலபிள் இல்லாதனால இப்போ நம்ம இவனை ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த பேட்டரிக்கான மாடல் ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே கைஸ், தீஸ் ஆர் த மெட்டீரியல்ஸ் விச் ஐ ஹவ் பிளான் டு மேட். இது ஒரு ஓன் ஐடியா தான். ஓகே, ஸோ அதனால தான் நான் கார்ட்போர்டு வச்சு இதில் மேக் பண்ணலான்னு ஒரு பிளான். ஓகே, ஏன்னா நான் இப்போது யூஸ் பண்ண போகிறது இந்த ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக தான். சப்போஸ் நீங்கள் ஒரு ஷோரூமோ இல்லை இந்த மாதிரி மொபைல் சார்ஜிங் சென்டர் மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இது பிவிசிலையோ இல்லை மெட்டலில் பண்ணுறது உங்களோட பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, ஐடியா சேம். பட் இதில் கொஞ்சம் அட்வான்டேஜஸும் இருக்குது, நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து இது வேலிடாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள். ஓகே, இதில் நார்மல் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. பேட்ரி சார்ஜிங் இண்டிகேஷனுக்கு எல்இடிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 வயர்ஸ் ஃபார் கனெக்ஷன், ஒரு டைப் சி போர்ட், ஏன்னா நம்ம டைப் சி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். டைப் சி போர்ட் யூஸ் பண்ண போகிறேன். ரெசிஸ்டர்ஸ், டயோட்ஸ் அண்ட் ஜம்பர் மெயில் கேபிள்ஸ். இது எதுக்காக நடுவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட், இந்த பேட்ரி போகிற அளவுக்கு இன்செர்ட் ஆகிற மாதிரி ஒரு கேஸ். ஓகே, இதுதான் அந்த கேஸ். ஓகே, திஸ் இஸ் த பொசிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பிளான் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். பிளான் வெரி சிம்பிள். எப்படின்னா, இதை நம்ம ரப்பர் பேண்ட் பேஸில் தான் இப்போ சார்ஜ் பண்ண போகிறோம். ஓகே, எப்படின்னா இது ரெண்டுமே நான் இன்டர் கனெக்ட் பண்ண போதில்லை. இது ரெண்டுமே ரப்பர் பேண்ட் பேஸில் தான் இது டேக் பண்ணி தான் இது இப்படி மாட்ட போகிறோம். ஓகே, அப்போ எப்படின்னா இதில் 2 மெயில் பின்ஸை கனெக்ட் பண்ணி இப்படி எடுத்து எந்த பொசிஷனில் இந்த பின்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பின்ஸ் இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருவேன். வச்சோடனே இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு டைட்டின் பண்ணால் சார்ஜ் ஏறும். அவ்வளோதான், டச் அண்ட் டேக் பிளேஸ். அந்த மாதிரி கான்செப்டில் தான் இது நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் சொன்னோன்னா, இப்போ சப்போஸ் இந்த பின்ஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ஸில் வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த பின்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ஸ் இந்த ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்செர்ட் பண்ணால் போதும். இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இண்டிகேஷனுக்கான சர்க்கியூட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அதை முடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை பொசிஷன்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் நீட்டாக்கி நம்ம லாஸ்ட்டில் இதை டெஸ்டிங்கோட ஒர்க்கிங்கோட இது ஃபுல் சார்ஜ் ஆகிருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ இண்டிகேஷன் சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 எல்இடிஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு க்ரீன், ஒரு ரெட். இது ரெட்டு சார்ஜிங் போது க்ரீன் ஃபுல்லி சார்ஜ் ஆன அப்புறம் இண்டிகேஷன் போகும். ஓகே, சிம்பிள் தான் சர்க்கியூட். என்னென்னா உங்களுக்கு ஒரு 1K ரெசிஸ்டர், ஒரு 4007 டயோட், 2 இந்த எல்இடிஸ், அப்புறம் ஒயர்ஸ், அவ்வளோதான். அப்புறம் இந்த டைப் சி போர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இந்த டைப் சி போர்ட்டில் இருக்க நெகட்டிவ்லேருந்து 2 ஸ்ப்ளிட்டாக எடுத்துக்கோங்க. ஒன்று ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணுறேங்க, இன்னொரு ஒயர் எடுத்துகிட்டு போய் இந்த எல்இடியோட, அதாவது க்ரீன் எல்இடியோட நெகட்டிவ்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும், நான் ஃபுல்லி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, அதாவது நெகட்டிவோட 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்று ரெசிஸ்டரோடையும் இன்னொரு 2 க்ரீன் எல்இடியோட நெகட்டிவ்லேயும் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் அந்த ரெசிஸ்டரோட இன்னொரு 2 இந்த ரெட் எல்இடியோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 எல்இடியோட பாசிட்டிவ் சைடில் அந்த டயோடு கனெக்ட் ஆகணும். அதாவது நெகட்டிவ் டயோடோட கேத்தோட் சைடு க்ரீன்லேயும் ஆனோட் சைடில் ரெட்லேயும் கனெக்ட் பண்ணணும். ஓகே, அது நடுவில் ஒரு டயோட் போதா, அதுதான். அப்புறம் அந்த கேத்தோட் சைட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து பாசிட்டிவ் லைனாக எடுத்துக்கோங்க.
அப்புறம் ரெசிஸ்டரோட இன்னும் அந்த அவுட்புட் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணோம்ல இன்னொரு எண்டை, அந்த கனெக்ட்லேருந்து இன்னொரு ஒயர் எடுத்து நெகட்டிவாக எடுத்துக்கணும். இதுதான் டோட்டல் சர்க்யூட். ஓகே, இது நம்ம ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணால் இதில் உங்களுக்கு 5 வோல்ட் நீங்கள் இன்செர்ட் பண்ணோன்னே 5 வோல்ட் வோல்டேஜ் வரணும். அப்போ வந்தால் உங்களோட சர்க்யூட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே எஸ், நான் ஆன் பண்ணிட்டேன். இங்கே வந்து ரெண்டுமே ரெசிஸ்டர் கனெக்ட் ஆனோடனே 5.04 எடுத்தோடனே 0 5.04. ஓகே, வோல்டேஜ் கரெக்டாக ஆகுது. நெக்ஸ்ட் ப்ராசஸ்னால் இது க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பேட்டரியோட பொசிஷன் தான். அப்புறம் இப்போ டெஸ்டிங் தான் நம்மளோட லாஸ்ட் ப்ராசஸ்ஸு. டெஸ்டிங் இப்போ பண்ணிடலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபைனலி அவரோட சார்ஜர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இதை இன்செர்ட் பண்ணி இந்த பேட்டரியோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா பொசிஷன் சிமிலராக இருக்கா, இன்செர்ட் பண்ணி ஜஸ்ட் உள்ளே இன்செர்ட் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். ஓகே, சார்ஜிங் இது வந்து சார்ஜிங் டைம் எப்போனா அது நீங்கள் சார்ஜிங் ஆகும்போது ரெட் ஏரியும், சார்ஜிங் முடிஞ்சோடனே க்ரீன் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, இதுதான் நம்மளோட சார்ஜர். ஓகே, இது ஃபுல்லி ஒர்க்கிங் தான். இது நீங்கள் நம்பி பண்ணலாம். இதில் நோ இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் என்னோடய இன்ஸ்டா ஐடி இல்லை கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். Hope you guys like this video. Please like, share, comment and subscribe my channel. This is Galaxy Makers. Thank you. Bye bye. See you on next video.